என் தங்கமே, எதையுமே உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னிடத்தில் மறைத்து பேச விரும்பவில்லை. உண்மையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று கருப்பன் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். தைரியமாக நின்று எதையும் கேட்கக்கூடிய துணிச்சலை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். அப்படியானால் நான் என்ன சொல்கிறேனோ அதை எல்லாமும் நீ பதறாமல் என்னவென்று கேட்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் இருக்க இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உடனிருக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லியிருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு என்ன நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் கருப்பனின் அன்பு உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். மறைத்து பேசி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் விலக்கி வைக்க விரும்பவில்லை. உன்னை தேடி நடக்கும் அத்தனையையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் ஆசைப்படுகின்றேன். உன்னை தேடி நடக்கும் அத்தனை தீமைகளும் சரி, நன்மைகளும் சரி, என்னவென்று நான் பார்த்த பிறகுதான் உன்னிடத்தில் பேச வேண்டி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நாள் முதல் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்கான ஒன்றை நான் எப்பொழுதுமே உனக்கே என்று உறுதியாக்கி கொடுக்க வருகின்ற பொழுது இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை நீ நினைத்து உன் மனதில் போட்டு உன்னை குழப்பிக் கொண்டிருப்பதை விட தேவையான விஷயங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ உத்திரவாதப்படுத்து. உனக்கு தெரிய வேண்டும், இது நமக்கு தேவையான ஒன்று, நிச்சயமாக இதை நாம் விட்டுவிட முடியாது என்பது உனக்கு தெரிய வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல இவை எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாமும் சொல்கிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் கவனமாக மீட்டெடுத்து பழகி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சில மாற்றங்களுக்கான அறிகுறிகளும் வரும் பொழுது அதை எல்லாமும் நாம் நிச்சயமாக உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு பின்னால் உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி நிச்சயமாக இருக்கும். நீ உழைக்கிறாய், அதற்கான பலனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அதில் எந்த தவறும் கிடையாது. உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக உணரும்போது உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நிலையில் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் என் பிள்ளையை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி எதுவானாலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்களுக்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் உனக்கே என்று நடத்தி தரும் என்பதனை மறக்காதே. காரணம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் சொல்லித்தரும் இது போன்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை தேடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் இந்த காலநிலைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. கருப்பனுக்கு தெரியும், உண்மையாகவே தன் பிள்ளைகளினுடைய மனதில் என்ன என்ன எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, இவர்களினுடைய உண்மையான சிந்தனைகள் எல்லாமும் என்னவாக மாறியிருக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நாம் அவ்வளவு சுலபமாக மட்டம் தட்டிவிட முடியாது.
யாரும் எதையும் செய்யவில்லை என்று நாம் எளிதாகச் சொல்லிவிட முடியாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கவனிக்க வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் உன்னை ஆனந்தமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று எடுக்கின்ற இது போன்ற தேவைகளை எல்லாமும் நீ எப்பொழுதுமே தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாதவர்களை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்துவதும், தேவையோடு உன்னை தேடி வருகின்றவர்களை நீ வாழ்க்கையில் விலக்கி வைப்பதும் ஒருபோதும் கூடாது. என் குழந்தையே, நமக்கு சில சமயங்களில் குழப்பங்கள் வந்து விடுகின்றது. ஏனென்றால் தேனாக பேசுவதனால் இவர்கள் யார் என்ற ஒரு உண்மை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. உண்மையானவர்களையும் போலியானவர்களையும் நம்மால் அடையாளம் கண்டுவிட முடிவதில்லை. உண்மையான மனிதர்கள் நம் அருகில் இருந்தும் நாம் அவர்களை ஒதுக்குகிறோம். தீமையை செய்கின்றவர்கள் தொலைவில் இருந்தாலும் அவர்களைத்தான் நாம் தேடுகிறோம். இப்படித்தான் இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ என்னவாக மாற வேண்டும் என்று எண்ணினாலும் அதுவாகவே உன்னை மாற்றிவிட நான் ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த கருப்பன் நான் உனக்காகத்தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் வெடித்து பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்தால் மட்டும்தான் அதற்கு முடிவு பிறக்கும். அதை விடுத்து பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க பழகினோமானால் காலம் முழுமைக்கும் ஒரு பிரச்சனை உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். காலம் முழுமைக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களும் சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறக்காதே. இதுபோன்று ஒவ்வொரு நிலைகளையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ளும் போதும், சரியாக எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதும், இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அத்தனை பாடங்களையும் நீ முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் உனக்கு கிடைக்கும்படி நான் ஒவ்வொரு நாளிலும் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த மனிதர்களும் மாறியதாக தெரியவில்லை. நீயும் இவர்களை நம்புவதை விடுவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை பற்றியும் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொன்ன பிறகும் கூட நீ இவர்களை பற்றி புரிந்து கொள்கிற விதம் தவறாகத்தான் இருக்கிறது. கெடுதல் செய்கின்றவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை நீ விடுவது, அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பதை எல்லாமும் ஒருபோதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. உன்னோடு நான் இருந்து உன்னை நிச்சயமாக கரை சேர்க்க வருகின்ற நேரங்களில் எல்லாமும் உன் அருகில் இருக்கின்ற இந்த தீய மனிதர்களைக் கண்டு நான் நிச்சயமாக வேதனைப்பட்டிருக்கிறேன். எதனால் இதுபோன்ற ஒரு காரியங்களை செய்கிறார்கள், எதற்காக இப்படி எல்லாமும் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு உணர்வோடுதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறது. இதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய தெளிவு நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் இருக்கலாம், ஆயிரம் ஆயிரம் கண்ணீரும் கவலையும் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு நிலையை அடையும் போது உன்னை அறியாமலேயே உன் கண்கள் கலங்கித்தான் நிற்கும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கான ஒன்றை மீட்டெடுக்க வருகின்ற பொழுது நம்மை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதொரு தெளிவும்
நல்லதொரு தீர்வும் என்றுமே உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லிக் கொடுப்பதில் இனி உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால், தெய்வம் உனக்கு நடத்துவதில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால், அத்தனையிலும் நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையுமே எண்ணி இனி கலங்காதே. கருப்பன் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் நீ பதறாதே. உன்னை சுற்றி நான் உனக்கு தருவது, உன்னை தேடி வந்து நான் உனக்குள் உருவாக்குவது என்று இவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் எல்லாவற்றையும் துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை சரியானபடி உருவாக்கும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை எந்த நாளிலும் நான் அன்போடு அரவணைத்து, எந்த நாளிலும் உன்னை நம்பிக்கையோடு வரவழைத்து, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் இந்த கருப்பன் உன்னோடு வந்து நிற்பது இனி என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? கருப்பன் உன்னை தேடி வருவது நிச்சயமாக என்னவென்று உனக்கு கவனமாக தெரியும் அல்லவா? எந்த நாளிலும் நான் இருப்பது இனி உன்னை நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உண்மையானவர்களுக்கும் போலியானவர்களுக்கும் அடையாளம் தெரியாமல் இத்தனை காலமும் என் பிள்ளை சிக்கி தவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையாவது நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மையான விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க எப்பொழுதும் நான் உன்னோடு கைப்பிடித்து வர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். கருப்பன் உனக்கு ஒரு வழிகாட்டி கொடுக்கும் பொழுது நீ அந்த வழியிலிருந்து தவறக்கூடாது. தேவையில்லாமல் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இரகசியங்களை எப்பொழுதும் யாரிடத்திலும் நீ தெரியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நீ எப்படிப்பட்ட விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாய் என்றால், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஒரு தெளிவை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். கருப்பன் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி நான் உனக்குள் தரும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நாட்களில் இனிமேலும் என் பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் இந்த நேரம். இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. மனதளவில் நாம் அதிகமாக வேதனையை சுமந்து விட்டோம். மனதளவில் அதிகமான காயங்களை பட்டுவிட்டோம். தீய மனிதர்களை எல்லாமும் அடையாளம் கண்டு கொண்டோம். நல்ல மனிதர்களை எல்லாமும் அடையாளப்படுத்தி கொண்டோம். அப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் செய்த பிறகும் சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி அரங்கேறும் போது எப்பொழுதுமே நாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவர்களோடு பழகி இருந்தோமானால் அந்த சூழ்ச்சிகள் நிச்சயமாக உன்னை பாதித்திருக்காது. அதற்கு பதிலாக இது நான் எதிர்பார்த்தது தானே என்று உனக்கு புரிய வைத்திருக்கும். இது நாம் எதிர்பார்த்த விஷயம்தானே என்று சொல்லி உனக்கு தெரிய வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைகளை எல்லாமும் உணர்ந்து, ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமும் அடைய துணிந்து நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா இடத்திலும் நாம்
உனக்காக செய்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக வரும்பொழுது உன் மனதில் தைரியத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். கருப்பனின் கண்களை பார்த்து உனக்குள் நீ நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எதையாவது நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலக்கம் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பனின் அன்பு ஒன்று எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்த வரும் என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்பு உன்னை இந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனை புரிந்து கொள். தீய விஷயங்களை எல்லாமும் உனக்காக நான் இந்த மனிதர்களிடத்திலிருந்து விலக்கி நிச்சயமான நம்பிக்கையோடு உன்னை இதுவரையிலும் நடத்துகிறேன் என்றால் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனிருந்து உனக்கு சொல்லித்தரும் அத்தனை மாற்றங்களையும் நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. ஆசைகள் 1000 இருந்தாலும் நமக்கான தேவைகள் 1000 இருக்கும்படி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒப்பற்ற பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முன்னின்று நான் உன்னோடு உனக்காக வருகின்ற இந்த நாட்கள் இனி எப்பொழுதும் போல கருப்பனின் அருளை உனக்கு இந்த வாழ்க்கை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்போடு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான தேவைகளை தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டம் என்பதனை என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். நான் சொல்லித்தரும் எல்லாவற்றிலும் நீ உன் வாழ்க்கையை முன்னெடுத்து வந்து கொண்டே இரு. யாரையும் பெரிதாக பொருட்படுத்தாதே. சொல்கின்ற விஷயங்களை சற்று என்னவென்று யோசித்துவிட்டு தேவை என்றால் எடுத்துக்கொள்ளவும் தேவையில்லை என்றால் நீ விட்டுவிடவும் தயாராக இரு. நிச்சயமாக என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை இனி நடத்துவதை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்ல சொல்ல இனி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் என் பிள்ளை வேண்டி நிற்கின்ற விஷயங்களுக்கு இந்த கருப்பன் நான் ஒத்துழைப்பு கொடுப்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். சுற்றி வருவதை எல்லாமும் இனிமேலும் நீ என்னவென்று கடந்து வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் பொழுது இனிமேல் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம். அப்பன் சொல்லித்தரும் விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால், அப்பன் சொல்லித்தரும் பாடங்களை நீ புரிந்து கொண்டால், இனி சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தானாகவே கடந்து செல்லும். உன்னை பார்த்தாலேயே, உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தாலே இவர்களுக்குள் நிச்சயமாக ஒரு விதமான பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கும். ஒரு விதமான பதற்ற உணர்வு இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து நடந்து கொள்வாய். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காமலேயே நீ இருந்து விட்டால் போதும்.
தைரியமாக இரு. எதையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.